வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி. அது எது? இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுக்கடைகள் 10 மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் 11-12 மணிக்கு கூட விற்கப்படுகிறது. நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்த. கனிமொழி எம்பி அவங்க கிட்ட எத்தனையோ வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள், இது மாதிரி நிறைய உணர்ச்சி பூர்வமா நிறைய பேசின வீடியோக்கள் நிறைய இருக்குது. எத்தனையோ இடத்துல இவங்க பதிவு பண்ணது. ஏன் இப்ப யாருமே விதவை ஆகலையா? ஏன் யாரு குடும்பமே இப்ப நடுரோட்டில் நிக்கலையா? ஏன் யாருமே சாராயம் குடிச்சிட்டு சாகலையா? எத்தனையோ கேள்விகள் நிறைய கேட்கலாம் கனிமொழி எம்பி அவர்களே. இந்த தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்துருச்சு அப்படின்னு சொல்ற பத்திரிகையில, எல்லா பத்திரிகையிலையும் ஒரு பெரிய பக்கத்துல எழுதுற அளவுக்கு ஒரு சாதனைன்னு சொல்லி காட்டும் போது இது எப்படி மக்களுக்கு ஒரு வேதனை அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. எத்தனை குடும்பம், என் அப்பா சரியா என் வீட்டுக்கு வருவாரா, என் அண்ணன் சரியா வீட்டுக்கு வருவாரா, என் சித்தப்பா, எத்தனையோ பேர் ஆம்பளைங்க எத்தனை பேர் வீட்டுக்கு சரியா வருவாங்களா, இன்னைக்காவது சரியா வருவாங்க, இன்னைக்காவது நம்ம பண்டிகை நல்லா கொண்டாட முடியாதா அப்படின்னு சொல்லி எத்தனை ஏக்கமான குழந்தைகள், எத்தனை அம்மா, எத்தனை தங்கச்சி, அக்கா, எல்லாமே சித்தி, எல்லாரும் வச்சுக்கலாம், எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு சாதனை தான் முக்கியம். 790 கோடி ரூபாய்க்கு நாங்க வித்துட்டோம், பார்த்துக்கோங்க இந்த சாதனையா அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல நியாயம் சொல்ல முடியும்? உடனே ஒரு கூட்டம் கதறும், என்னதான் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு, ஜெயலலிதா இதை கவர்மெண்ட் இதாக்குனாங்க அப்படின்னு. உங்க ஆட்சியில நீங்க மாற்றம் கொடுப்பீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த 4.5 வருஷத்துல நீங்க எத்தனை வைன் ஷாப் குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, கூட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கு. ஏன் இப்ப யாரும் விதவை ஆகலையா? ஏன் இப்ப யாரும் ரோட்ல படிக்கல? 24 ஹவர்ஸ் சரக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றது இந்த ஆட்சியில மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் ஓப்பனிங். மக்களுக்கான ஆட்சி, இது விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டுறது இல்ல வாழ்க்கை. இத மக்களுக்காக எப்படி கொண்டு போகணும், அடுத்த ஜெனரேஷன் இதே குடியில விழுந்து தன்னை மறந்து போயிட்டு இருக்க இந்த ஜெனரேஷனை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கமும் யோசிக்கணும். அதே மாதிரி இந்த மக்களும் யோசிக்கணும். தீபாவளிக்கு விடிய விடிய குடிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் குடின்னு சொல்லி 790 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கிறோம். ஆனா வெடி வெடிக்கிறதுக்கு 2 மணி நேரம், அதாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு 2 மணி நேரம். ஆனா இந்த குடி செலிப்ரேஷனுக்கு 24 ஹவர்ஸ். நியாயமா கனிமொழி அவர்களே?